நம்ம டே டு டே லைஃப்பில் தோசை அப்படிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத உணவாக வந்திருக்கு. அந்த தோசையை பற்றி நம்ம தவிர்க்கவே கூடாத ஒரு 5 விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்பர் 1 நம்ம பார்க்கும்போது அந்த தோசையுடைய கலோரி. நம்ம வீட்டில் சுடக்கூடிய மாடரேட் சைஸ் தோசை வந்து பார்த்தீங்கன்னா 110லேருந்து 130 கிலோ கலோரிஸ் வந்து இருக்கும். நாம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 இதே சில சமயங்களில் 5 தோசையை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி அந்த அந்த மாதிரி தோசை வந்து எடுக்கும்போது ஒரு நாள் அந்த ஒரு வேளைக்கான கலோரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650லேருந்து 800 கலோரி வரைக்கும் வந்து போகுது. இந்த தோசையுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து 70லேருந்து 80 அப்படின்ற அளவுலையும், கிளைசமிக் லோடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிங்கிள் மாடரேட் தோசையே வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்ற அளவில் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தோசை வந்து எடுத்துக்கிட்டா ஹை ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களும், அதே மாதிரி சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்க வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது சுகர் அதிகமாக கிளைசமிக் இண்டெக்ஸும் கிளைசமிக் லோடும் அதே மாதிரி வந்து கலோரி வைஸும் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தோசைக்கு வந்து பதிலாக மாற்று உணவுகள் வந்து நம்ம எடுக்கணும். சிறுதானியங்களை செய்யக்கூடிய ஆவியில் வேக வச்ச வந்து இட்லி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம். நம்பர் 2 அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசையை வந்து மேக் பண்ணக்கூடிய எண்ணெயோட அளவு. நார்மலாக நம்ம வந்து வீட்டில் வந்து தோசை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 2 ml அளவில் வந்து இருக்கும். ஆனால் WHO வந்து ஒரு ஹெல்த்தியான பர்சன் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய எண்ணெயோட அளவு வந்து 30% கம்மியாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த எண்ணெயோட அளவு வந்து ஒவ்வொரு தோசையும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகப்படுறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்கு. இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து குறையாம பார்த்துக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவை வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுக்கு இது வந்து காரணமாக இருக்கு. ஸோ கொலஸ்ட்ரால் அளவு வந்து அதிகமாக இருக்கு, அதே மாதிரி பிபி வந்து கண்ட்ரோலே ஆகலை அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசையை வந்து தவிர்த்துட்டு அவங்க வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகள், அதே மாதிரி சிறுதானியங்கள் செய்து வச்ச உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அது நல்ல பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். 3வதா நான் வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவில் வந்து ஏற்படக்கூடிய இந்த நொதித்தல் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நொதிச்சு அடுத்த நாள் வந்து தோசையாக வந்து எடுத்துக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து ஓவர் ஃபெர்மெண்டேஷன் ஆச்சுன்னா, அதாவது அதை ஒரு நாளைக்கு மேற்பட்ட முறையில் நொதித்து இருக்கக்கூடிய மாவை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து என்ன ஆகும்னா அசிடிட்டி, அதே மாதிரி வந்து ஜிஆர்டி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து அதிகமாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சேப்பம், சோறு வந்து சாப்பாடு வந்து சரியாமல் இருக்கிறது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து வயிறு வந்து எரிச்சல், வயிறு கூர்மல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். 4வதா நம்ம பார்க்கக்கூடியது இந்த தோசையில் இருக்கக்கூடிய உப்போட அளவு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோசையில் வந்து இருக்கக்கூடிய உப்பு அப்படின்றது மட்டும் இல்லாமல் தோசைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய சட்னி, சாம்பார் இதுலேயே வந்து உப்போட அளவு வந்து இருக்கும். இது WHO வந்து ரெக்கமெண்டேஷன் இருக்கக்கூடிய உப்போட அளவை விடவும் இந்த உப்புக்களுடைய அளவு வந்து அதிகமாக வந்து இருக்கும். இதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா பிபி வந்து குறையாம பார்த்துக்கிறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கோளாறு வந்து இருக்கிறவங்களுக்கு, அதாவது வந்து கிரானிக் கிட்னி டிசீஸு, இல்லை வந்து கிட்னி ஃபங்க்ஷன் வந்து சரியான அளவில் வந்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்னி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் இந்த தோசை இருக்கக்கூடிய உப்போட அளவு வந்து காரணமாகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த தோசையாக தவிர்த்து மாற்று உணவுகளான ஆவியில் வேக வைத்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறது வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும். கடைசி 5வதா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குளூட்டான். நார்மலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய தோசை மாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குளூட்டானும் வந்து இருக்காது, அது வந்து குளூட்டான் ஃப்ரீ. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளரும் பெருநகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து வாங்குறதோ, இல்லை வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறத வாங்குறதோ, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நம்ம வந்து ரவை தோசை, அதே மாதிரி வந்து மசாலா தோசை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து வாங்குறதும் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளூட்டான் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதில் இருந்து குளூட்டான் கண்டென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை சரியான அளவில் வந்து தூண்டி விடுறது இல்லாமல் ரொம்ப அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ட்ரிகரிங் ஃபேக்டராக வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரேஷஸ் மாதிரியோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரைன் வந்து உருவாகிறதுக்கோ, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் டிஸ்டர்பன்ஸு இருக்கிற பிராங்கைட்டிஸ் மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தோசையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம வீடியோ வந்து பயனுள்ள தகவல் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.